ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சாகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்திலிருந்து ஒரு பதிவு. இந்த பதிவு மற்றும் ஒரு காதல் திருமணம். இந்த ஜாதகத்தில் காதல் திருமணத்தை செய்த கிரகங்கள் எது? அந்த கிரகங்கள் லக்னத்திற்கு உறவா பகையா? உறவாக இருக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு உறவு, பகையாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு தூரம் பகை என்பது சார்ந்த தகவல். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்தானத்தில் நின்ற கிரகம் எந்த கிரகமாக இருந்தால் எந்த அளவுக்கு நன்மையை செய்யும், தீமையை செய்யும் என்பது சார்ந்த தகவலை இந்த பதிவோடு பார்ப்போம். பொதுவாகவே புதன் இல்லாமல் காதல் கிடையாது, செவ்வாயும் சுக்கிரனும் இல்லாமல் திருமணம் கிடையாது. குரு இருக்கும் பட்சத்தில், குருவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் திருமணத்திற்கு பிறகு செல்வாக்கு வளர்கிறது. அல்லது நீச்ச கிரகத்தினுடைய தொடர்பு புதனுக்கோ 7ஆம் இடத்திற்கோ வரும் பொழுது பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் சந்திக்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் லக்னத்துக்கு 7க்குரியவனும் லக்னாதிபதியும் ஒருவருக்கொருவர் 6-8 காலவர்சனுக்கு 1-7க்குரியவர்களான சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் 6-8 இருந்தால் ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு யோகம் இருந்தாலும் அந்த யோகம் அல்லது யோகத்தினுடைய பிரதிபலிப்பு மிக குறைவாகவே இருக்கிறது. அப்படி யோகமே இருந்து பொருளாதாரம் சேர்ந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த ஜாதகருக்கு பின்னாடி வரக்கூடிய உறவுகள் அதை அனுபவிக்கிறது, அல்லது ஜாதகனுடைய உறவுகள் அதை அனுபவிக்கிறதை ஒழிய ஜாதகர் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் தருவதில்லை என்பது நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானத்துக்கு 6, 8, 12க்குரியவர்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தந்து விடுகிறது என்பதுதான் நடைமுறை அனுபவம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு பிறந்த நாள் விவரம் கொடுக்கப்படவில்லை. இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய தகவலை ஒரு ராசி கட்டத்தை வரைந்து அதில் அங்கங்கே அடைத்து பாருங்கள். ஒவ்வொரு கிரகங்களும் நின்ற நட்சத்திர பாதங்களும் அது நின்ற பாகையையும் உங்களால் அந்தந்த இடத்துக்கு பொருத்தமாக எழுதி கொள்ள முடியுமானால் உங்களுக்கு பிறந்த நாளும் மாதம் வருடம் பிறந்த நேரம் சுலபமாக வந்துவிடும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இந்த ஜாதகத்திற்கு நாள் நட்சத்திரம், நாள் மாதம் வருடம் பிறந்த நேரம் உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக தருவேன். சொல்லக்கூடிய பதிவுகள் அனைத்தும் காதல் திருமணத்தை கிரகங்கள் எவ்வாறு செய்கிறது, எந்த கிரகங்கள் செய்கிறது, எந்த தசாபுத்தியில் நடக்கிறது என்பது சார்ந்த ஒரு ஆராய்ச்சி மனோபக்குவத்திற்காகத்தான் இந்த பதிவுகள் அனைத்துமே ஒழிய இதை காதல் திருமணம் சரி என்றோ சரியில்லை என்றோ பரவாயில்லை என்றோ திருப்தி இல்லை என்றோ இதை ஒரு விதமான கண்ணோட்டத்தோடு பார்த்து இந்த காதல் திருமணத்தை சரியில்லை என்ற ஒரு முடிவுக்கு வருவதற்காக இந்த பதிவுகள் இல்லை. கிரகங்களினுடைய சதுரங்க விளையாட்டத்தில் தயானந்த மகரிஷி சொன்னது போல் கோள்களினுடைய கோலாட்டம் எவ்வாறு நடக்கிறது என்பது சார்ந்த தகவலை தெரிந்து கொள்வதற்குத்தான். அதற்கடுத்து வருங்கால ஜோதிடர்கள் ஒருவர் என்னுடைய காணொலியை தொடர்ந்து பார்த்து வருவாரானால் இன்னும் சில காலங்கள் கழித்து அவருக்கு புதிதாக எந்த ஒரு கேள்வியும் எழ முடியாத அளவுக்கு ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விதங்களிலேயும் கடந்த நூற்றாண்டில் கண்ட அனுபவத்தை பதிவுகளாக கொடுப்பதென்று முடிவு செய்துதான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஜாதகத்திற்குள் செல்வோம். லக்னம் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் 26.48 பாகையை கொண்டு மிதுன லக்னத்தில் அமைந்திருக்கிறது.
அடுத்து சூரியன் மூலம் 2ஆம் பாதத்தில் 6.20 பாகையோடு 7ஆம் இடத்தில் தனுசில் அமர்ந்திருக்கிறது. சந்திரன் ரோகிணி 2ஆம் பாதத்தில் அமர்ந்து ரிஷபராசியில் 15.42 பாகையில் இருக்கிறது. செவ்வாய் ரேவதி 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.30 பாகையை பெற்றிருக்கிறது. இது மீனத்தில் இருக்கிறது. புதன் போராடம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 17.36 பாகையில் தனுசில் இருக்கிறது. குரு கிருத்திகை 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.58 பாகையில் இருந்து ரிஷபராசியில் இருக்கிறது. சுக்கிரன் அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 11 பாகையில் இருந்து விருச்சிகத்தில் இருக்கிறது. சனி 3ஆம் பாதத்தில் மூலம் 4ஆம் பாதத்தில் இருந்து 10 பாகையில் இருந்து அது தனுசில் இருக்கிறது. ராகு சதயம் 3இல் அமர்ந்து 14.45 பாகையில் இருந்து கும்பத்தில் அமைகிறது. கேது பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 14.45 பாகையை கடந்து சிம்மத்தில் இருக்கிறது. சூரியன் 6 டிகிரி, சனி 10 டிகிரி ஆக கிட்டத்தட்ட அஸ்தங்க நிலையில் இருக்கிறது. அதாவது சூரியன் சனி இது ரெண்டும் இந்த இரண்டுக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அல்லது உறவுகள் இவர்களுக்கு உதவிகரமாக இல்லை என்பதை தான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து சூரியனும் புதனும் என்று பார்க்கும் பொழுது சூரியன் 17 பாகையில் இருக்கிறது. சூரியன் 6 பாகையில் இருக்கிறது, புதன் 17 பாகையில் இருக்கிறது. ஸோ இது அஸ்தங்க நிலையை தாண்டி இருப்பதால் சூரியன் புதனால் பாதிக்கப்படவில்லை. ஆக இந்த லக்னத்துக்குரிய லக்னாதிபதி புதன் என்பது சாலச்சிறந்த அமைப்போடு இருக்கிறது. அதே சமயத்தில் லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கிறார் என்பது கூடுதல் தகவல். அதே சமயத்தில் சூரியன் என்ற வீட்டுக்கு 6வது வீட்டில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். அதாவது லக்னாதிபதியும் 7க்கு ஒருவருக்கொருவர் 6-8 அமர்வது என்பது அவ்வளோ சிறப்பாக இல்லை. தனுசுக்கு ரிஷபம் 6, ரிஷபத்திற்கு தனுசு 8 என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறது. ஆக இங்கே திருமணம் என்று பார்க்கும் பொழுது இவருடைய ராகு திசையில் புதன் புத்தியில் 2014 நடந்தது. அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் இந்த காதல் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஜாதகத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் குருச்சந்திர யோகமும் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பெறுகிறது, 7ஆம் இடத்தில் சனி திக்பலம் பெறுகிறது. ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட கிழங்கள் சற்பலத்தில் இங்கு அதிக தகுதியை பெற்றிருக்கிறது. ஆக வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பெண் சிறப்பாக வாழ்ந்து விடுவதற்கான வாழ்வை இந்த கிரகங்கள் தர காத்திருக்கிறது என்பதுதான் கொஞ்சம் சந்தோஷம் கலந்த தகவல். இப்படி லக்கினத்துக்கு 7க்குரியவனுக்கு 3க்குரியவனுக்கு 5க்குரியவனுக்கு 11ஆம் இடத்துக்குரிய கிரகத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் புதன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் திருமணம், காதல் திருமணம் என்பதை இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்கு 9ஆம் இடத்துக்காரனான சனி புதனோடே சேர்ந்திருக்கிறான். லக்கினத்துக்கு 3க்குரிய சூரியனும் புதனோடவே சேர்ந்திருக்கிறார். ஆக சூரியன் புதன் சனி இந்த 3 கிரகம் 7ஆம் இடத்திற்கு தொடர்பு பெற்று லக்கினத்துக்கு 12ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருந்தாலும் வீடு கொடுத்தவன் தன் வீட்டை தான் பார்ப்பது என்பது அதீத சிறப்பாக அமைகிறது. ஆக இந்த ஜாதகத்தில் பார்த்தீர்களானால் நில வீட்டிலும் ரிஷபராசியில் கிரகம் இருக்கிறது, நீர் வீட்டிலும் சுக்கிரனும் செவ்வாயும் நீர் வீட்டில் இருக்கிறது, நெருப்பு வீட்டில் சூரியன் புதன் சனி கேது சம்பந்தப்பட்டிருக்கிறது. நில வீட்டில் மற்றும் ஒரு அமைப்பு என்று பார்க்கும் பொழுது காற்று ராசியில் ராகு இருக்கிறது என்பதுதான் சற்று கூடுதலான தகவல். ஆக லக்கணமும் ராகும் ஒரே பாதையில் இருக்கிறது, அதாவது ஒரே தத்துவ ராசியில் இருக்கிறது என்பதுதான் இங்கு கூடுதலாக சொல்லக்கூடிய ஒரு தகவல். பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் அதீத காதல் மீதோ அல்லது சிற்றின்பத்தின் மீதோ அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிறைய ஜாதகத்தில் பார்க்கிறோம். இதில் சுக்கிரனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்ப்பது என்பது அவ்வளவு சிறப்பான தகவல் இல்லை. ஏனென்று கேட்டால் இவர்களையும் அறியாமல் இவர்கள் ஏமாறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது சுக்கிரனும் சந்திரனும். ஏனென்று கேட்டால் சந்திரனுடைய வீட்டுக்கு கடகத்துக்கு 11க்குரிய பாதகாதிபதி 4க்குரிய சுகஸ்தானாதிபதி, இந்த இருவரும் ஒரு பக்கம் யோகத்தை தந்தால் இன்னொரு பக்கம் பாதகத்தை தந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே
கடக லக்கணத்திற்கு 2க்குரியவனுக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறது. 11ஆம் இடத்துக்கு சம்பந்தம் பெற்று 2, 11க்குரியவர்களுடைய தொடர்பு இருப்பதால் பொருளாதாரம் என்பது இவர்களுக்கு சுலபமாக வந்து விடுகிறது. வாழ்க்கை நெருக்கடி இல்லாமல் கடக்க இந்த பொருளாதாரம் மிக உயர்ந்த நன்மையையும் ஆதரவையும் அளிக்கும் என்பது கூறி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த ராசி கட்டம், பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த வருடம், பிறந்த தேதி போன்றவை உங்களுக்கு தேவைப்படினும் இந்த ராசி கட்டத்தில் சொல்லப்பட்ட ராசி கட்டத்தை போட்டு அதற்குள் கிரகங்களை நிரப்பி அந்த கிரகங்களுக்கு கீழ் அதனுடைய பாகையை எழுதி பாருங்கள். உங்களுக்கு சுலபமாக எந்த மாதத்தில், எந்த வருடத்தில், எந்த தேதியில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை உங்களால் சுலபமாக கண்டுபிடித்து விட முடியும். திரு ஜி கோபாலகிருஷ்ணன் என்ற ஜிகே எனது ஆசிரியர் அவர் சொல்லுவார், இதற்கு நஷ்ட ஜாதகம் என்று ஒரு முறை இருக்கிறது. அதை நிகழ்காலத்திலிருந்து பின்னுக்கு தள்ளி உங்களால் கொண்டு செல்ல முடியும் என்றால் நஷ்ட ஜாதகத்தை சுலபமாக எடுத்து விடலாம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அவ்வளவு ஒன்று சிரமப்பட வேண்டியதில்லை. கிரகங்கள் என்ற ராசி வீட்டையும் சுட்டி காட்டியிருக்கிறேன், நட்சத்திர பாதத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறேன், நின்ற பாகையையும் சுட்டி காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு காதல் திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பொழுது இந்த 3ஐயும் உங்களால் நிரப்பி ஒருமுகப்படுத்தி பார்த்தால் சுலபமாக இந்த ஜாதகம் உங்களுக்கு கிடைத்துவிடும். சரி நண்பர்களே, எதிர்காலத்தில் இன்னும் எண்ணற்ற ஜாதகங்கள் போட்டு பதிவு தர, வீடியோ தர ரெடியாக இருக்கிறேன். ஆக ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது சர்ச்சை வந்துவிடுமோ என்ற தயக்கத்தில் தான் இப்படி அந்த தகுதி உள்ளவர்கள் மட்டும் அந்த ஜாதகத்தை புல் பண்ணி பார்த்து, அதாவது நிரப்பி பார்த்து அந்த பலன்களை அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கொண்டு வரும் ஜாதகம் இது காதல் திருமணமா இல்லையா, காதல் திருமணம் என்றால் அதற்கு உதவிய கிரகங்கள் எது, அந்த உறவிய உறவுகள் எது என்பதை சுலபமாக கண்டுபிடித்து விட முடியும். ஸோ ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு படிப்பினையும் ஒவ்வொரு புது தகவலையும் தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.